உளுந்தங்கஞ்சிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பார்த்துடலாம். உளுந்து, வெல்லம், தேங்காய் அரைத்தது, உப்பு, நல்லெண்ணெய், ஏலக்காய் தூள், சுக்கு. ஸோ இந்த தேங்காய் அரைச்சது வந்து நம்ம 2 விதமா எடுத்து வச்சிருக்கோம். தேங்காய் அரைச்சது நம்ம இன்கிரீடியன்ஸ் சொன்னாலும் ஒண்ணு வந்து கொஞ்சம் பால் மாதிரி தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி வச்சிருக்கோம். இன்னொன்னு தேங்காவை நல்லா ஃபைனா அரைச்சு கெட்டியா வச்சிருக்கோம். இது ரெண்டுமே நம்ம எப்படி அதை பண்ணிருக்கோம் அதை சொல்லணும். நம்ம ஆக்சுவலா மேம் நம்ம வந்து லிக்விட் ஃபார்மேட்ல தான் பண்ண போறோம். உளுந்து கஞ்சிங்கிறதுனால அதை நம்ம தேங்காய் பாலா ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபில்டர் பண்ணிலாம் எடுக்க வேண்டாம், அப்படியே அரைச்ச பாலாவே ஊத்திடலாம். ஓகே, அதான் இது என்ன அப்படின்னா தேங்காய் பாலா எடுக்கிற அளவுக்கு நம்ம அந்த தேங்காவை எடுக்காம அப்படியே வச்சிருக்கோம். அதுக்கு எப்படி அரைக்கணும்னு தெரியும். ஆனா இது வந்து நம்ம தேங்காவை தண்ணி விட்டு ரொம்ப தண்ணி விட்டு கெட்டியா அரைச்சு வச்சிருக்கோம். அதாவது தண்ணி கம்மியா விட்டு கெட்டியா அரைச்சு வச்சிருக்கோம். ஆனா நம்ம யூஸ் பண்ண போறது லிக்விட் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப களி மாதிரி சேர மாதிரி தான் அது திக்கா வேணும், அது இப்ப நமக்கு தேவைப்படாது. அது வந்து கொஞ்சம் எடுத்து தண்ணி விட்டு அரைச்சு வச்சிருக்கேன், பால் மாதிரி. ஓகே, சோ அது வந்து நம்ம ஒருவேளை இதே திக்கா நீங்க பண்ணீங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாங்கிறதுக்காக. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வெள்ளை உளுந்து எடுத்து வச்சிருக்கோம். எதுல ஆரம்பிக்க போறோம்? வெள்ளத்தை கரைக்க போறோமா இல்ல? இப்ப நம்ம வந்து உளுந்த வந்து வறுத்துக்கலாம். உளுந்து வறுத்துட்டு இதை தனியா கொஞ்சம் ஆற வைக்கிற கேப்ல பாவு காய்ச்சிக்கலாம். அப்புறம் இதை கிரைண்ட் பண்ணி நம்ம கொதிக்க விடலாம். ஃபைன். இந்த பால் காய்ச்சிக்கலாங்கிறது தேங்காய் பாலை காய்ச்சி போறோமா? இல்ல தண்ணி காய்ச்சணும். தண்ணி வந்து காய்ச்சிட்டு அதுல ஆட் பண்ணிக்கலாம். திடீர்னு பால் காய்ச்சலாம் அப்படின்ன உடனே என்ன பாலே இல்ல இன்கிரீடியன்ட்ல எப்படி காய்ச்ச போறோம்னு எனக்கு ஒரு டவுட் ஆயிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உளுந்து என்னங்க உளுந்து இப்ப போட்டு என்ன பண்றேன்னா இந்த கப்ல அரை கப் தான் இப்ப யூஸ் பண்ண போறேன். உளுந்து வந்து அரை கப் போதுமானது. ஓகே, உளுந்து தேவையானது போட்டு தேவையானது போட்டுக்கோங்க. இதை எடுத்து வச்சுருங்க. ஸோ நம்ம எடுத்து வச்சதுல இதை பேலன்ஸ் அவங்க நிறுத்திட்டாங்க. மற்ற உளுந்தை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் ஃப்ளேம் கம்மியா வச்சுட்டு வறுத்துக்கலாம். ஏன்னா வந்து உளுந்து வந்து கொஞ்சம் கலர் மாறணும், பொன்னிறமா வந்தா போதும். அதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த மாதிரி வறுக்கும் போது பெரிய டவுட் இருக்கும். இன்னொன்னு, இது வந்து நம்ம தண்ணியில போட்டு கிளீன் பண்ணிட்டு அதை பண்ணவும் முடியாது. வறுத்துட்டு கிளீன் பண்ண போறோமா? இல்ல மேம், இதை நம்ம வந்து சுத்தம் பண்ணி வர்றது பேக்கிங் ஐட்டம்னால சுத்தமா இருக்கும். இதை நம்ம வறுத்துட்டு நம்ம மிக்சில கிரைண்ட் பண்றோம் இல்லையா, கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம தண்ணியில கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறம் மத்த ப்ராசஸ் பண்ணிட்டு அதை நம்ம கரைச்சிட்டு அப்படியே அந்த சுடுதண்ணில ஊத்திட்டு அடுத்தடுத்து மூவ் பண்ணிடலாம். அப்ப கொஞ்சம் ஈஸியான வேலை இல்ல போல. ஏன்னா இது ஒரு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நிறைய வேலைகள் இருக்கு. ஆனா உளுத்தம் பருப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம டெய்லி சாப்பிடுறதுலயே தெரிஞ்சுக்கலாம். ஏன் தோசை இட்லி மார்னிங்கோ அதுக்கப்புறம் நைட்டோ டாக்டர்ஸ் அதை சாப்பிடுங்க, வேற எதுவும் இல்லைன்னா இட்லி சாப்பிடுங்க, இட்லி சாப்பிட முடியாது தோசை சாப்பிடுங்கம்பாங்க. பிகாஸ் அதுல வந்து நிறைய நன்மைகள், ஒரு நாளுக்கு தேவையான நன்மைகள் இருக்கு. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா ஒரு இட்லி நம்ம வந்து எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு இட்லியோட அதோட அந்த கேலரி இருக்குல்ல அதுவே அதிகம் அப்படின்றாங்க. ஸோ அதனால வந்து கேலரிக்கு முக்கியமான ஒரு விஷயம் இதுன்னு சொல்லலாம். இன்னொன்னு இதுல கால்சியம் இருக்கிறதுனால நம்ம அந்த உளுந்து கஞ்சி குடிக்கிறதுங்கிறது வந்து பாரம்பரியமான ஒண்ணு மேம். 12 வயசு குழந்தைல இருந்து இது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பப்பர்ட்டி ஸ்டேஜ்ல இருக்கிற பசங்களுக்கு, மெனோபாஸ் இருக்கிற லேடிஸ்க்கு, எல்லாருக்குமே பொதுவா அது லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஓகே, போதும் மேடம். ஆற வச்சிடலாமா? ஆற வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம இதை பிளேட்ல போட்டுருவோம். பிளேட்ல போட்டுட்டு அது நல்லா ஆறட்டும். கொடுங்க பேபி, நான் அப்படி போடுவேன். ஓகே மேம், இப்ப அடுத்த வேலை இதே கடாயில கண்டினியூ பண்ணலாமா இல்ல பேன் மாத்திக்கலாம்? இப்ப நம்ம வந்து உளுந்து கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, அதோட அளவு நான் சொல்லிடுறேன் மேம். அந்த கப் இருக்கு இல்லைங்களா, அந்த கப்லயே நம்ம என்ன பண்ணுவோம், இதுல வந்து அரை கப்பு தான் எடுத்தோம். இதுல 1 கப் நம்ம வெல்லம் ஆட் பண்ணி கொஞ்சம் பாவு பதத்துல எடுத்துக்கலாம். ரொம்ப பாவு பதம் வேணாம், மெல்ட் ஆனா போதும் வெல்லம். சூப்பர். இப்போ நம்ம இதுக்கப்புறம் இந்த பாயசம் மாதிரி நம்ம பண்ண போறோங்கிறதுனால கடாயை எடுத்துடலாம். நம்ம வந்து இந்த கரைக்கிறத பேன்ல கரைச்சிக்கலாம். தண்ணி ஆயிடுச்சுன்னா தண்ணி அந்த ஜக்ல இருக்கும்பா. ஓகே, ஸோ இப்போ வெல்லம் கரைஞ்சி நமக்கு பாகெல்லாம் வேணா கரைஞ்சா போதும். வடிகட்டணும் இல்லப்பா? ஆமா, நம்ம கொஞ்சம் இந்த வெல்லத்தோட கொஞ்சமா ஏலக்காய் தூளும் இப்ப போட்டுடலாம். ஓகே, சூப்பர். இப்போ சுக்கரை மறைக்கணுமாப்பா?
சுக்க நம்ம தட்டி வச்சிருக்கிறோம். ஆஹா. அதை நம்ம கொதிக்கும் போது தண்ணி கொதிக்கும் இல்லைங்களா, நம்ம உளுந்தோட சேர்ந்து அப்ப நம்ம பிச்சு போட்டுடலாம். ஓ இதுல பிக்கலாமா? தட்டி வச்சுட்டோம். தட்டி வச்சிருக்கோம். ஓகே. இவ்வளவு பெருசா வச்சோன்னா நான் யோசிச்சேன் இதை நம்ம அரைக்க போறோம் போல. இல்ல, தட்டியாச்சு. சூப்பர். ஷேப்காக Okay. ஃபைன். இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு, அரைக்கலாமா? ம். ஓகே. அரைச்சிடலாம்ப்பா, நான் அரைச்சிடுவா. ஓகே. பவுடர் ஆயிடுச்சு, ஆனா ஃபைன் பவுடர் ஆயிடுச்சா பாருங்க. கரெக்டா மேம். அது நம்ம குடிக்கிறோங்கிறப்போ நல்ல ஃபைன் பவுடரா இருக்கிறதா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வேக வைக்கிறோம் இல்லையா, போதும், இதே போதும். ஓகே, அப்போ சூப்பர். அதாவது போட்டு நமக்கு பவுடர் ஆயிடுச்சு அப்படின்னா போதும் அப்படின்ட்டு. இதே நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு ஏர்டைட் டப்பால கொட்டி வச்சுட்டு நம்ம தேவைப்பெல்லாம் 2 ஸ்பூனா இந்த மாதிரி தண்ணி, இப்ப வெள்ளம் கொதிக்குது இல்லையா, அது மாதிரி தண்ணியில 2 ஸ்பூன் கலந்து தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். இப்ப நம்ம இமீடியட்டா உடனே செய்யறோங்க, இன்ஸ்டன்டா செய்யற மாதிரி தான் பழைய மெத்தட்ல அரைக்கலாம் வேணாம். இதே நம்ம இந்த மெத்தட்லயே பண்ணிக்கலாம். சூப்பர். இதுதான் நம்ம இப்ப தண்ணியில போட்டு வைக்கணும்லாம் சொன்னீங்களா, அது இப்ப பண்ண போறோமா? ஆமா, பண்ண போறோம். அதுக்கு தண்ணி பக்கத்து இதுல வச்சுக்கலாம். தண்ணி வச்சிடலாமா? கொதிச்சுட்டு அதுல ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கல்லுலாம் இருக்கும், சில வெள்ளத்துல பொடிசா கல்லு, அதை கொஞ்சம் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கிறதுக்காக கரைகிறதுக்காக போட்டு. ஓகே. சோ இப்போ நமக்கு இந்த பக்கம் சுட தண்ணி வேணும், அதுக்கு கடாய் வச்சாச்சு. முடிஞ்சா அப்படியே கடாயிலே கூட கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு. அந்த பக்கம் நம்ம ஜார்ல இப்போ நான் வந்துட்டு மெஷர்மெண்ட் சொல்றேன் மேடம். இப்போ நம்ம எதுக்காக கப்பு மெஷர்மெண்ட் சொல்றேன்னா, நம்ம தோராயமா தண்ணி ஊத்தணும்னா கூடவும் இருக்கலாம், குறையும் இருக்கலாம். அதனால மெஷர்மெண்டா போட்டுக்கலாம். இப்போ இந்த கப்ல தானே எடுத்தோம் நம்ம உளுந்து, அப்ப நம்ம இதுல ஒரு 3 கப்பு, ஒரு கப்புனா ஒரு அரை கப்பு போட்டப்ப ஒரு 3 கப் தண்ணி விடும். சூப்பர். அரை கப்புக்கு 3 கப்பாங்க. ஐயோ. ஏன்னா தண்ணிங்கிறதுனால எப்படியும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அது கம்மியா கரெக்டா இருக்கும். ஓகே. 3-4 கப்பு விட்டோம்னா தான் உளுந்து நல்லா வெந்து வரும். நம்ம வறுத்துட்டதுலயே பாதி வெந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இருந்தாலும் அந்த பச்சை வாசனை போய் ஆகணுங்கிறதுக்கு அதுக்காக ஒரு 3/4 எடுத்துருக்கோம் தண்ணி அதே கப்ல. ஏன்னா வெள்ளமும் தண்ணி ஃபார்மேட்ல தானே இருக்கு, அதுவும் நம்ம கேட்டடும். அப்புறம் பால் இருக்கு, தேங்காய் பால், அதெல்லாம் லிக்விட் ஃபார்மேட்டா மாறிக்கும் இல்லையா, அப்போ அது கரெக்டா இருக்கும். ஓகே. சரி, இப்போ என்ன அப்படின்னா நமக்கு அங்க லிட்டு தேவைப்படாது, ஏன்னா வெள்ளம் தான் கரைக்கிறோம். இந்த தண்ணி கொஞ்சம் சீக்கிரமா ஹீட் ஆகிறதுக்கு இந்த லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம அதை கூட இந்த பாத்திரத்துக்கு மாத்திடலாம் மேம், பெரிய இடமா. ஓகே. ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. போதும் மேடம். அப்ப அப்படியே அந்த நடுவுல எடுத்து வச்சிட்டீங்கன்னா நான் இந்த கடாய் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, மாத்திக்கலாம். இது நம்ம வந்து 10 வைக்கல, அது ரெடி ஆயிடுச்சு. நம்ம சும்மா வைக்கிறோம், அவ்வளவுதான். கரைஞ்சிருச்சு, இது வடிகட்டிக்கலாம் ஆறதும். ஸோ இங்க பெரிய ஸ்டவ் நமக்கு பெருசு, அது ஓகே, ஹைல தான் இருக்கு. இப்ப அந்த அரைச்சோம் இல்லைங்களா பொடி, அதை நம்ம தண்ணியில கரைச்சு வைக்கணும். பிளெண்டர் யூஸ் பண்ணி கரைச்சு வச்சுக்கலாம். ஓஹோ, ஓகே. ஸ்பூன் தேவைப்படும். தண்ணி கொஞ்சம் விட பாத்துக்கலாம். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க கொஞ்சம் வெல்லம் இருக்கு. எஸ் மேம். அதை கொஞ்சம் ஆமா சூட்லயே கரைச்சிட்டோம் அப்படின்னா மெல்ட் ஆயிடும். ஓகே, ஃபுல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஏன் நம்ம பிளெண்டர் யூஸ் பண்றோம்னா கொஞ்சம் கட்டி விடாம உளுந்து கொஞ்சம் சீரா இருக்கும்.
அப்ப தண்ணியில ஆட் பண்ணும்போது கட்டி விடாம பிடி இல்லாம வரும். நம்மளா பிளெண்ட் பண்ணிட்டோம். சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சுடுதண்ணில ஆட் பண்ண போறோம். ஓபன் பண்ணலாமா? நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. மூடி வச்சது பெட்டர். எஸ். இப்போ நம்ம சிம்ல வச்சிட்டு தான் ஊத்தணும். கை விடாம கிளறணும். ஆமாங்க. ஆமா. ஓகே. இப்போ நம்ம ஃபாஸ்டே வச்சுக்கலாம். இந்த கைவிடாம கலர்றது அப்படிங்கிறது வந்து நானும் பார்த்துருக்கேன். நம்மளும் அதே மாதிரி கலர்ற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்து அப்படி இருக்காது. அது வந்து ஒரு சில பேருக்கு ஒரு கலை. நிஜமாவே அந்த கைவிடாம இவங்க பாருங்க அப்படியே போட்டாங்க, அப்படியே மிக்ஸ் பண்ணாங்க, கரெக்டாக வந்துருச்சு. இது என்ன பெரிய விஷயம் அப்படி நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், வராது. அதனால அது வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டைமிங்லாம் கரெக்டாக பார்க்கணும். அதனாலதான் மேம் பச்சையா அரைச்சு நம்ம கிரைண்டர்ல அரைச்சு செய்யறோம் இல்லைங்களா, மிக்சர். அதுல என்ன பிரச்சனைனா, சுடுதண்ணில ஊத்தி கொதிக்க விடுவோம் பாத்தீங்களா, அடி பிடிச்சிரும், கட்டியாயிடும். ஓவரா அதோட ஸ்மெல்ல ஸ்பாயில் பண்ணிடும். நம்ம அந்த அரோமாவே இருக்காது. அதெல்லாம் பக்குவமா செய்யலைன்னா அது அப்படி எவ்வளவு பெரிய பாத்திரத்தை செஞ்சாலும் அது வேஸ்ட். அதனாலதான் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பசங்க கிட்ட கூட நம்ம வெளியே போயிருந்தப்ப சொன்னோம்னா அவங்களே 2 ஸ்பூன் போட்டு செஞ்சிருவாங்க. அவ்வளவு ஈஸியா இருக்கும். சூப்பர். இவ்வளவு ரொம்ப ஸ்மூத் ஃபைனா வந்திருக்குப்பா. அதனாலதான் மேம் அந்த மாதிரி தண்ணியில ஆட் பண்ணிட்டு ஊத்துறது இந்த மாதிரி சுடுதண்ணி. ஃபைன். இப்போ இது வந்து இன்னும் ரெடியா இருக்கட்டும். நம்ம இப்ப இதை ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு இதெல்லாம் அடுத்து போட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணுவோம். ஓகே. ஸோ வெல்லம் வந்து சில பேர் அந்த ஒரு அழகான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப திட்டமா அப்படிம்பாங்க. அதனால அந்த வெல்லத்தை அவ்வளோ ரொம்ப ரொம்ப கரெக்டா இவ்வளோ போதும் அப்படின்னாங்க. கரெக்டா இருக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆனதுல இல்ல. ஆமாங்க. இன்னொன்னு தேங்காய் பாலையும் இனிப்பு இருக்கும். அந்த இனிப்பு அந்த இதுல இருக்கிற இனிப்புலாம் சேர்ந்தனா இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடும். இது இறக்கி வச்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு 2 ஹவர் கழிச்சு குடிக்கிற மாதிரி இனிப்பு கூட தான் ஆகுமே தவிர குறையாது. அதனாலதான் இனிப்பு கூடுதலா போடக்கூடாது, அளவா போடணும் அப்படின்னு சொல்லி. இது கூடவே நான் சொன்னேன் இல்லைங்களா, வெல்லத்தோட கொஞ்சம் தூள் போட்டோம் இல்லையா, ஏலக்காய் தூள். இப்ப கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றோம்னா சுக்கு சொன்னீங்க, இடிச்சு வச்சு அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். ஓகே. ஏன்னா சுக்கு தான் இதுக்கு மெயின் இன்கிரிடியன்ட். எப்பேற்பட்ட வயிறுல பிரச்சனை இருந்தாலும் இந்த சுக்கு வந்து சுத்தம் பண்ணிடும். சுக்கு இவ்வளவு ஆட் பண்ணலாமா மேம்? கண்டிப்பா ஆட் பண்ணலாம். இதுதான் மேடம், இதுல மெடிசனே வந்து சுக்கு தான். அதனால கொஞ்சம் கூடுதலா இருந்தாலும் நம்ம கரெக்டா இருக்கும். எந்த ஒரு ஸ்வீட் ஐட்டத்துக்கும் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிஞ்ச் உப்பு. ஓகே ஃபைன். ஆட் பண்ணிட்டாங்க உப்பு. மேம் இதுல நல்லெண்ணெய் எதுக்கு மேம் எடுத்து வச்சிருக்கோம்? அதுல இன்னும் நம்ம வேலை எதுவுமே பண்ணலையே. ஆக்சுவலா அது இறக்கி வைக்கிறோம் இல்லைங்களா, போதும் எல்லாமே முடிச்சிட்டோங்கிறப்போ அப்ப அது எண்ணெயை ஊத்தி தான் குடிக்கவே செய்யணும். ஓஹோ. இப்ப நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். தேங்காய் பால் தனியா அரைச்சு ஃபர்ஸ்ட் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்றதும் ஆட் பண்ணலாம். தேங்காய் துருவலா போட்டு சாப்பிட்ற மெத்தடும் பண்ணலாம். இப்ப நான் ஏன் தேங்காய் அரைச்சு அதை லிக்விடும் வேஸ்ட் பண்ணாம தேங்காய் துருவலும் வேஸ்ட் பண்ணாம பண்றேன்னா அப்பதான் அது அதோட மெயின் சத்தே நமக்கு அதுல இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி. இதையும் கைவிடாம தான் கலரணும். ஆமா ஆமா. ஏன்னா தேங்காய்ங்கறதுனால பிரிஞ்சிடும் இல்லையா. ஆமாமா, பிரிஞ்சு போயிடும். ஓஹோ. ஓகே. கொஞ்சம் குவான்டிட்டி தான் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம எல்லா இன்கிரிடியன்ட்டும் ஆட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம வந்து இது கொஞ்சம் பதமா வந்ததுக்கு அப்புறமா இந்த பச்சை வாசம், தேங்காவுடைய பச்சை வாசம், உளுந்து, வெல்லம், இதுல இருக்கிற எல்லா பச்சை வாசமும் போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் குடிக்கிற பதம் வர விட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகே. ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் மேம். அப்ப ஓவர். இப்ப இந்த எண்ணெயை சேர்க்கறது எப்படிங்கறத நான் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட்டிங். ஏன் அப்படின்னா நல்லெண்ணெயை குக் பண்ண போறது இல்லை, அப்படியே சேர்க்க போறோம். அப்படியே சேர்க்கும் போது நல்லெண்ணெயோட ஃபிளேவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை ஹீட் பண்ணா ஒரு ஃபிளேவர், அதை கூலா வச்சிருந்தா ஒரு ஃபிளேவர் அப்படின்னு. அதை ஸ்வீட்டோட சேர்க்கும் போது அது வேற மாதிரியான ஒரு ஃபிளேவர் இருக்கும். எஸ். ஸோ எனிவே இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு கப்பு வச்சிடுறேன் மேம். ஓகே. அதை எப்படி நம்ம சேர்க்கிறோமோ அப்படி சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு சுக்கு ஸ்மெல் டாமினேட்டிங்கா இருந்ததா? இல்ல கரெக்டா நிறைய போற மாதிரி தெரிஞ்சிச்சுல, ஆனா அதுதான் மறைச்சிரும். உளுந்து வந்து அந்த ஸ்மெல்ல வாங்கிக்கும். ஓகே. மாத்திடலாங்களா டிஷ்? தாராளமா.
ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், குடிக்கிற பதம் வந்து. கையில பற்ற போதும். நல்லா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பர்சன் சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தா நம்ம ஒரு ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் சேர்த்து கூட விடலாம். இப்போ நான்லாம் 2 ஸ்பூனாவது எடுத்துப்பேன், நல்லெண்ணெய் நிறைய எடுத்துப்பேன். இப்போ ஒருத்தர் கம்மியா சாப்பிடுவாங்க, அதனால அவங்களுக்கு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இந்த மாதிரி போதுமானது. இப்போ நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதுதான் இந்த சூடோட மிக்ஸ் பண்ணி குடிச்சோம்னா இது வந்து கிராமங்கள்ல சொல்லுவாங்க நெஞ்சுக்கு பலம், இப்படிதான் குடிக்கணும். ஒரு வீட்டுல ஒரு பெரிய பொண்ணான குழந்தைக்கு இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் மெடிசன். சூப்பர், கிரேட். நான் சொன்னேன்ல இந்த நல்லெண்ணெய், அது அப்படியே வாங்கி அப்படியே ஃப்ளேவர் பார்க்கும்போது வேற, அதே கொஞ்சம் சூடாக இருக்கும்போது பாருங்களேன் நல்லெண்ணெய் ஃப்ளேவர் அடாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்வீட்டில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். ஸோ இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரீகேப் பார்த்தே ஆகணும், பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு உளுந்தை எடுத்து அதை வந்து நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த உளுந்தை ஆற வச்சு அரைக்கணும். ஸோ ஆற வச்சு அரைக்கிற கேப்பில் தேவையான அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். ஸோ இந்த வெல்லம் எப்படி அளவு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, உளுந்து எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு மேம் சொல்லிட்டு, அதே கப்பில் வெல்லம் எடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வெல்லத்தை கரைச்சிக்கணும். அதில் நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூளியும் போட்டோம்னா ஃப்ளேவருக்கு நல்லா இருக்கும்னு. ஸோ இந்த வெல்லம் கரையிற கேப்பில் நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த உளுந்துக்கு வந்து நம்ம எடுத்தது வந்து எடுத்த கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 3/4 கப் எடுத்திருப்போம். அப்படிங்கிறதுனால ஒரு 3 3.25 கப் தண்ணியை ஒரு வெசில்லையோ இல்லை கடாயிலையோ நல்லா சுட வைக்கணும். அந்த தண்ணி நல்லா கொதி வர கேப்ல என்ன பண்ணோம்னா, அரைச்ச உளுந்து இருந்ததுல அதை எடுத்து அந்த உளுந்துக நம்ம விஸ்கர் வச்சு தண்ணி ஊற்றி எங்கேயுமே லம்ஸ் இல்லாமல் நல்லா ஃபைனாக கரைச்சிக்கணும். ஸோ தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த உளுந்த கரைச்சலை அப்படியே அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஸோ அது கொஞ்ச நேரம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சிருந்த வெள்ளை கரைசல் இருந்துச்சுல அதை வடிகட்டி அதில் ஆட் பண்ணுறோம். வடிகட்டி ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குக் ஆனதுக்கப்புறம் சுக்கு இடித்து வச்சுருந்தோம் அதை ஆட் பண்ணோம். சுக்கு இடித்து வச்சதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம முதல் பால் நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் அதை ஆட் பண்ணுறோம். அண்ட் லைட்டாக வந்து உப்பு டு என்ஹான்ஸ் ஸ்வீட்னஸ் அப்படிங்கிறதுக்காக அதையுமே ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்லா குக் பண்ணிட்டே இருக்கணும். சிம்ல ஹைல வச்சு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு கப்லயோ இல்லை நீங்க சர்விங் பவுல்லயோ போட்டுட்டு ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் நல்லெண்ணெய் விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் உளுந்து கஞ்சி. ஸோ இப்படிதான் உளுந்து கஞ்சியை நாங்கள் செஞ்சோம். ஸோ இந்த உளுந்து கஞ்சியை பொறுத்த வரைக்கும் மேம் சொன்ன மாதிரி உளுந்தோட நன்மைகள் அதெல்லாம் நம்ம பேசினா கூட வந்து அதை அதிகமாக எடுத்துக்கிறேன்னா எனக்கு தெரியும். பட் எனக்கு நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அது சில விஷயத்தில் வந்து போடும்போது கொஞ்சம் கசக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம பொரிக்கிறதுக்கெலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம் அவ்வளோவா. பட் அந்த கசப்பு கூட எனக்கு பிடிக்கும். பிகாஸ் நல்லெண்ணெய் வந்து ஏன் பிடிக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நல்லெண்ணெய் ஒன் ஆஃப் தி வெரி குட் இன்க்ரீடியன்ட். நான் வந்து மேக்கப் எடுக்கிறதுக்கு இல்லை ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த நல்லெண்ணெயை டேஸ்ட் பண்ணுறதுக்கு கேட்கவா வேணும், பண்ணிடலாம். ஸோ உளுந்து அண்ட் நல்லெண்ணெயோட காம்பினேஷன் வித் சுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்க போகிறேன். ஒரு மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஃபீல்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா உளுந்து பொறுத்த வரைக்கும் உளுந்தோட ஒரு ஃப்ளேவர், அது வந்து அந்த ஃப்ளேவர் இல்லாமல் அதை அடிக்கணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்குது. அந்த பச்சை ஃப்ளேவர் உளுந்தோடது இல்லை. அண்ட் அடுத்து வந்து சுக்கு அண்ட் ஏலக்காய் இந்த காம்பினேஷன் ரொம்ப ஃபைனாக இருக்குது. அண்ட் சுக்கு அடிக்கிற மாதிரி இல்லை, நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலாக தான் இருக்குது. நல்லெண்ணெயோட சாப்பிடும்போது இருக்கே அடாடா அதுதான் ஹைலைட்டுங்கிற மாதிரி. அந்த நல்லெண்ணெய் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூட வந்து உங்கள் வாயில் அந்த ஃப்ளேவர் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒரு நல்ல உணவுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு நல்ல உணவை சாப்பிட்டோம் அப்படின்னா அது சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அந்த ஃபீல், அந்த டேஸ்ட் நம்ம வாயில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி ஒரு அருமையான ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ரெசிபியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு.
ஸோ உளுந்தாம் கஞ்சியை பொறுத்த வரைக்கும் உளுந்து கஞ்சியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நல்லெண்ணெயை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சிறப்பு. அண்ட் எல்லாத்த விட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அந்த ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப அளவாக போடணும் அப்படின்னீங்கல்ல, அதுவும் அளவாக இருக்குமா? ஓகே, சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நான் தான் சொல்லணும், ஏன்னா ஒரு நல்ல ரெசிபியை எங்கள் வியூவர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நாங்கள் டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பை.